தன்னுடைய பையனும் இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாது. இத சொல்றதுக்கு முதல்ல நீ யாரு? மித்ராவை கட்டிக்க போற மனைவி. நான் ஆல்ரெடி மித்ராவோட மனைவி, இந்த வீட்டோட மருமக. அது ஒரு காலத்துல, இப்ப கிடையாது. அப்பவும் சரி, இப்பவும் சரி, எப்பவும் சரி, லக்ஷ்மி தான் மித்ராவோட மனைவி. இந்த வீட்டோட மருமக. ஜுன்னு தான் இந்த வீட்டோட வாரிசு. லக்ஷ்மி தன்னுடைய பொண்டாட்டி கிடையாது, ஜுன்னு தன்னுடைய பையன் கிடையாதுன்னு மித்ரா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னார்ல. அது இவங்க எனக்கு வேண்டான்னு சொல்லியும் கூட திரும்பவும் எந்த முகத்தை வச்சுட்டு வந்திருக்காங்க? எங்க மருமகளா என் பேரனா வந்திருக்காங்க. இவங்களை தடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்ல மனிஷா. மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த அதிகாரம் எனக்கு வரும் அங்கிள். அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் மனிஷா. இப்போ ஏன் தேவையில்லாம பேசுற? நடுவுல நீ எதுக்கு பேசிட்டு இருக்க விவேக்? அவங்க பேசி முடிவெடுக்கட்டும், உனக்கு எதுக்கு? எனக்கு எதுக்கா? மனிஷாவை சப்போர்ட் பண்ணி நீ எதுக்காக மாம் பேசிட்டு இருக்க? நீ சொல்ற மாதிரி அவ நல்லவனா எதுக்கு தப்பு செய்யணும் விவேக்? அவள உன்னோட அண்ணன் எதுக்கு வேண்டான்னு சொன்னாரு? யாரு தப்பு செஞ்சாங்க, யாரு மாமாவோட மனச மாத்துனாங்கன்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரி பேசாத. என்னையே எதிர்த்து பேசுறியா? உன்ன ஏன் தங்கச்சி அடிக்கிறதுக்கு நீ கை ஓங்குவியா? கையை இறக்கு. என் தங்கச்சி அடிக்க வர்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நீ இப்ப ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலனாலும் சரி, நான் இந்த வீட்டோட மருமக தான், மித்ராவோட மனைவி. ஜுன்னு எங்களோட பையன். நாங்க இந்த வீட்ல இருக்க உரிமை இருக்கு. எங்களை வர வேண்டாம்னு சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்ல. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் சொன்ன கேப்பியா? கேப்பியா? நான் சொன்ன கேப்பியா? அப்ப நான் சொல்றேன் கேளு. நீயும் உன்னோட பையனும் என்னோட வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நாங்க எப்படி போவோம்? இது எங்களுடைய வீடு, நாங்க இங்க தான் இருப்போம். சின்ன பையனா இருந்துகிட்டு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க. இதுதான் உன் அம்மா வளர்த்த லட்சணமா? அது சரி, இவங்க கிட்ட என்ன பேச்சு மித்ரா? கழுத்தை புடிச்சு வெளிய தள்ளி விட்டுரு. என்ன வார்த்தை சொன்ன தேவையா நீ? யார கழுத்து புடிச்சு வெளியில தலை சொல்ற? ஜெயதேவ் நந்தனோட பையனா? இது மித்ராவோட வீடு. மித்ராவோட பையங்கிறதால இந்த வீட்ல இவனுக்கும் உரிமை இருக்கு. மித்ரா என்னோட வாரிசுன்னா ஜுன்னு மித்ராவோட வாரிசு, நந்தன் வம்சத்தோட வாரிசு. அப்போ இவங்கள வீட்ல தங்க வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. வீட்டோட மருமகனும் பேரனும் இங்க இல்லாம வேற எங்கடா இருப்பாங்க? இவங்க இருந்தாங்கன்னா நான் வீட்ல இருக்க மாட்டேன். வாங்கம்மா, நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். என் பேரனும் நிரூபிச்சுட்டு, மித்ராவோட பையனும் நிரூபிச்சுட்டு. நந்தன் வாரிசுன்னா இப்படிதான்டா இருக்கணும். உனக்கு உங்க அப்பாவோட கட்ஸ் அப்படியே இருக்கு. லக்ஷ்மி, இனி உன்னை தடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. உள்ள வாமா. வாங்க. லக்கி வா. அதெல்லாம் எதுவும் இல்ல லக்கி. அப்ப எதுக்கு மனிஷா என்ன அனாதன் சொல்லி கூப்பிட்டா? ஐயோ, அவ தெரியாம சொல்லிட்டாமா. நீங்க உண்மையை சொல்லுங்கப்பா. ஜுன்னுக்கு லக்ஷ்மி அம்மா இருக்காங்க, அவனுக்கு அப்பாவா நீங்க இருக்கீங்க. எனக்குன்னு அப்பா அம்மா யாரும் இல்லையா? நான் உங்க பொண்ணே கிடையாதா? சொல்லுங்கப்பா. நான் இனிமே உங்க பொண்ணா இந்த வீட்ல இருக்க முடியாதா? என்ன ஏதாவது அனாதை ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துருவீங்களா? லக்கி, இல்லம்மா, நீதான் என்னோட உயிர். யார் என்ன சொன்னாலும் நீ என்னோட பொண்ணு. உன்னை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேம்மா. நீ எப்பவும் என் கூட தான் இருப்ப.
நீ இல்லாம என்னால இருக்க முடியாது தங்கம். நிஜமாதான் சொல்றீங்களா? உன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் தங்கம். உன்னாலதான் நான் உயிரோடவே இருக்கேன். உனக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட உயிர், என்னோட உலகம் எல்லாமே நீதான். யாரு என்ன சொன்னாலும் சரி, உன்னை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன்டா லக்கி. இதே மாதிரி எப்பவும் உன்னை பார்த்துப்பேன்னு சத்தியம் பண்றேன். அப்போ ஜுன்னு கூட உங்க பையன் தானப்பா? லக்ஷ்மி அம்மா உங்க மனைவி தானே? அவங்கள எதுக்கு வேணான்னு சொல்றீங்க? எதுக்கு அவங்கள வீட்டை விட்டு போக சொல்றீங்க? அவங்கள பத்தி பேசாத லக்கி. எதுக்காகப்பா? அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அதெல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாது. நான் அவங்க கூட இருந்தா நீங்க ஹாப்பியா இருப்பீங்கல்லப்பா? ஆமா, நீதான் என்னோட சந்தோஷமே. ஜுன்னுவும் லக்ஷ்மி அம்மாவும் நம்ம கூட இருந்தா நானும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன்ப்பா. பாவம்ப்பா லக்ஷ்மி அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு ஜுன்னு எனக்கு சொன்னாம்பா. ஜுன்னுடைய அம்மா எனக்கும் அம்மா தானே. நீங்க அம்மாவை திரும்ப கஷ்டப்படுத்தாதீங்கப்பா. அது இல்ல லக்கி. ப்ளீஸ் டாடி, அம்மாவும் ஜுன்னுவும் நம்ம கூடவே இருக்கட்டும்பா. அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்கப்பா. லக்கி, அவங்க இங்க இருக்க கூடாது. நான் உங்க பொண்ணா இந்த வீட்ல இருக்கேன்ல, உங்க பையனா ஜுன்னு எதுக்கு இருக்க கூடாது? எங்க 2 பேருக்கும் அம்மாவா லக்ஷ்மி அம்மா இங்க இருக்கலாம்ல. அது இல்ல லக்கி. ஜுன்னுவோட அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எனக்கு அம்மானு யாராவது இருந்தா லக்ஷ்மி அம்மா மாதிரியான அம்மா தான் இருக்கணும்னு நான் அடிக்கடி நினைப்பேன்பா. எனக்கு எப்படியாவது லக்ஷ்மி அம்மா வேணும்பா. மனிஷா வேண்டாம். மனிஷாவை விட லக்ஷ்மி அம்மா தான் என்ன ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. ஜுன்னுவும் நானும் இதே வீட்ல ஹாப்பியா இருப்போம். ப்ளீஸ் அப்பா, அவங்க 2 பேரும் இங்கே இருக்க விடுங்க. அவங்கள வேற எங்கேயும் அனுப்பிடாதீங்கப்பா.